ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து லீவுக்கு வந்து ஊருக்கு போகிறோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், சென்னை போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன் நான். அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு, புடவை, அப்பாவுக்கு கொஞ்சம் பேண்ட் ஷர்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவும் லீவ் முடியுது, செமஸ்டர் லீவ் முடிஞ்சு காலேஜ் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் பொங்கலுக்கு அப்புறம் ஃபெஸ்டெல்லாம் வருது நிறைய காலேஜில், அதுக்கெலாம் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சென்னை 6 தான் எடுத்தோம் கோயம்புத்தூரில். அப்படியே எடுத்து வந்து வச்சுட்டு நான் சும்மா கூட பிரித்து கூட பார்க்கல. சரி, இப்போ தான் நானே பிரித்து பார்க்க போகிறேன் வாங்கினதுக்கப்புறம். இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு பொங்கலுக்கு. சுடிதார் மெட்டீரியல் ஆஃப் ஒயிட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம், துப்பட்டா இப்படி இருக்கும். அடுத்தது இது வந்து பாப்பாக்கு வந்து குர்தா. இது வந்து எனக்கு ஒரு ரெண்டு தானே. இது சைஸ் பாருங்க. இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி கலர். இது வந்து பாப்பாக்கு குர்தா, பொங்கலுக்கு போட்டுக்கிறதுக்காக. இது அங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க காலேஜில், ஸோ அப்போ போட்டுப்பாங்க. இதை லாஸ்ட் இயர் வந்து புடவை கட்டினாங்க, இந்த இயர் வந்து குர்தா போட்டுக்கலாம், சூட் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுனால இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் ஒன்று எடுத்தேன், எனக்கு இது என்னோடது. இதெல்லாம் வந்து வர மகாலட்சுமியில் எடுத்தோம். அதுக்கப்புறம் இது வந்து நைட்டி வேணுமா, நைட்டி. இது ஒரு நைட்டி. அதுக்கப்புறம் இது ஒரு நைட்டி. இது என்னோடது. இது ரெண்டும் நைட்டி. நைட் கவுன். நைட் கவுனா இது? ஓகே, நைட் கவுன். இது நைட் கவுன், அது வந்து நைட்டி. அப்புறம் நம்மளதே வந்துட்டு இருக்கு, வரவே இல்லை. இது ஒரு குர்தா பாப்பாக்கு. இதுக்கு வந்து லெகின்ஸ் எடுக்கணும் மேட்ச் பண்ணி. அது வந்து டைம் இல்லை, சரி ஊருக்கு போயிட்டு சென்னை போவோம் இல்லைங்களா, அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு வந்து இன்னொரு சூட் எடுத்தேன் நான். இது வந்து மஸ்லின்ல. பிரிக்காதீங்க, இது ஃபுல்லா மெட்டீரியல் எல்லாம் மடிக்க முடியாது. மெட்டீரியல் இதெல்லாம் அப்புறம் தான் வந்து நான் தைக்க கொடுக்கணும். இப்போ டைம் இல்லை, ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா தாத்தாக்கு சொல்லிட்டு இது வந்து துப்பட்டா, இது வந்து பேண்ட். இது வந்து ஃபுல்லாக எங்களோடது. இது அது கொடுமா, இது முடிஞ்சது. போச்சு. இது வந்து பாப்பாக்கு வந்து குர்தா. இது சென்னை 6. இது ஒரு ஃப்ராக்கு, இதுவும் சென்னை 6. ஓகேவா? இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்து அனுப்புறதுக்காக வாங்கினது, காலேஜுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. இது வந்து சாரி. இப்போ வந்துச்சு. இதுதான் அம்மாக்கா. இது எப்போ எடுத்தோம் இல்லாங்க. இது அம்மாக்கு. இது வந்து என்னோட அம்மாவுக்கு எடுத்தது பொங்கலுக்கு. இது வந்து சில்க் காட்டன், க்ரீனும் இது வந்து ஒரு மாதிரி ரெட்டும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். வந்து நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவில் நான் போகல. ஆக்சுவலி நான் வந்து ஊரில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு எடுக்கிற மாதிரி தான் போனேன். அங்கே போனோடனே என் ஹஸ்பண்டு பாப்பா எல்லாம் சேர்ந்து நச்சரிச்சு எனக்கு சூட்டும் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீ வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்துக்கோ இந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பிடிச்சிது, எனக்கு அவ்வளோ பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி இதை எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து வெந்தய கலர் மாதிரி. வெந்தய கலரில் இது வந்து என்ன கலர்? பிங்க் ரெட் மாதிரி. பிங்க்கும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பார்டர். இது வந்து கான்ட்ராஸ்டாக இதில் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. இது வந்து பிங்க். ஆக்சுவலி இதில் வந்து பிங்க் கலரில் ப்ளவுஸு. இது வந்து பல்லு. அதுக்கப்புறம் பார்த்தாலேங்க பார்த்தா அது நெக்ஸ்ட் வந்து நினைப்போம் பேக்கில் இருக்கும். அங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு ஓடு, அங்கே பெட்டு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்பாவுக்கு வந்து பேண்ட்டும் ஷர்ட்டும். இது வந்து பேண்ட் வந்து ரொம்ப லிமிட்டட் ஷேட்ஸ் தான் வரும் இல்லைங்களா, எல்லா ஷேட்ஸும் இருக்குது. என்ன எடுக்குதுன்னே தெரியல. சரி ரிப்பீட் ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷர்ட்டு தான் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணலான்னு பேண்ட் மேட்ச் பண்ணோம். இந்த மாதிரி பேண்ட் அவர் நிறைய வச்சுருக்காரு. இவ்வளோ தானே இருக்கும், லிமிட்டட் ஷேட்ஸ் தான் இருக்குன்றதால ஒரு எடுத்துட்டேன். ஷர்ட்டை எடுத்துட்டேன். சரி வேறு ஏதாவது பேண்ட் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு. இது வந்து இந்த முறை வந்து நான் செலக்ட் பண்ணல, எப்போவுமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் இந்த முறை வந்து பாப்பாவும் தம்பியும் தான் செலக்ட் பண்ணாங்க. நாங்கள் சரி அவங்க சாய்ஸில் விட்டுட்டோம். அவருக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து ஒரு ஷர்ட்டு, இது அப்புறம் இது வந்து ஒரு ஷர்ட்டு. இது வந்து நீ பண்ணியா நீவே. இந்த கிரே வந்து பாப்பா பண்ணது. இது வந்து தம்பி செலக்ட் பண்ணோம். இந்த முறை எங்கள் சாய்ஸ் எதுவும் இல்லை, அவங்க 2 சாய்ஸ்லேயே விட்டாச்சு. சரி இப்போ அவங்க பேரனும் பேத்தி எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் பிடிக்கல கூட அவர் பிடிக்குதுன்னு எடுத்துப்பாரு. அதனால் எங்களுக்கு வந்து ஓகே நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டோம். அப்போ வந்து ரெடிமேட்லாம் போட மாட்டார், எப்போவுமே மெட்டீரியல் தான். அவர் எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து அவர் வந்து ஸ்டிச் பண்ணி தான் போடுவார், ரெடிமேடு போடவே மாட்டார். அதனால் அவருக்கு எப்போவுமே மெட்டீரியல் தான் எடுப்போம். நாங்கள் எடுத்து கொடுக்குறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக தைச்சி போட்டுப்பார் ஆசையாக அவர். இதில் என்னமா இருக்குது, இது பில்லோ கவர். அப்புறம் பில்லோ கவர் வாங்கினேன், அழகாக இருந்தது டிசைன் சொல்லிட்டு ஒரு 3 செட்டு வாங்கினேன். டைம் இல்லை வாங்குறதுக்கு, ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சென்னை சூப்பராக இருக்குது. ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்றதுனால அவசரம் கண்ணில் கிடைச்சி பட்டதை மட்டும் பார்த்தது மட்டும் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரெண்டும் சேர்த்து 250. இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து 180. இது ரெண்டும். அப்புறம் இது வந்து 125. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ணது பர்ச்சேஸ். பொங்கலுக்கு, ஊருக்கு, பாப்பாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து பண்ணது. எப்படி இருக்குது, எந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த குர்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.